ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்ச் ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ஒரு 30 நிமிஷத்தில் செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்ச் ரொட்டீன். வழக்கம் போல் பருப்பு வேக வச்சு எடுத்துட்டேன். சின்ன குடத்தில் தண்ணி மோந்து வச்சுட்டு நான் யூஸ் பண்ணுறேன் சமைக்க. ரசத்துக்கும் ரெடி பண்ணுறேன். ஸோ சின்ன குடத்தில் யூஸ் பண்ணுறதுனால அடிக்கடி குமிஞ்சு தண்ணி மோக்க வேண்டியதில்லை. சமையலுக்கு டைமும் சேவ் ஆகும், தண்ணியும் கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணுறேன். ஸோ பக்கத்தில் இந்த குக்கரில் கத்திரிக்காய் பஜ்ஜிக்கு ரெடி பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு ஒரே ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாயும் போட்டு அதை வணக்கிக்க போகிறேன். ஸோ இங்கே ரசத்துக்கு ஒரு சைடு ரெடி ஆகிட்டுருக்கு. அது கூடவே சீரகம் மிளகு மிக்சியில் வச்சு அரைச்சிட்டு பூண்டும் தட்டி எடுத்துக்க போகிறேன். ஸோ நல்லா கொதிச்சு வருது. இங்கே தக்காளி புளி இதை இறக்கி வச்சுக்கலாம், கொஞ்சம் சூடாக ஆறட்டும். ஸோ இப்போ இந்த பஜ்ஜியை இங்கே ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம், பச்சை மிளகாய் ப்ளஸ் தக்காளி இது நல்லா வணங்கினதும் ஒரு 4 கத்திரிக்காய், ஒரு சின்ன பீக்கங்காய் அதையும் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். பக்கத்து குக்கரில் பொரியலுக்கு ரெடி பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பஜ்ஜிக்கு தேவையான கத்திரிக்காய், பீக்கங்காய் எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, 1/2 ஸ்பூன் மட்டும் சாம்பார் தூள் சேர்த்துக்க போகிறேன். பச்சை மிளகாய் உங்களுக்கு ஒத்துக்காதுன்னா நீங்கள் வெறும் சாம்பார் தூள் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அப்படியே அதை கலந்து விட்டு மூடி வச்சுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். வெந்ததும் அந்த பஜ்ஜிக்கு நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பொரியல் குக்கரில் எண்ணெய் காயட்டும். கடுகு போட்டாச்சு. கடுகு போட்டதும் தேவைப்பட்ட கருவேப்பிலை கூட சேர்த்துலாம். ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா வணங்கினதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுட்டு அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்திக்க போகிறேன். உப்பு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி விட்டு ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். நம்மளுக்கு இந்த மாதிரி பொரியல் பண்ணுறதுனால டைம் நிறைய சேவ் ஆகும், அடிப்பிடிக்கிற பிரச்சனையும் இருக்காது. ஸோ ஒரே ஒரு விசில் தண்ணி தெளிக்கிறதுனால தண்ணி நிறைய தங்காது. ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது அங்கே கத்திரிக்காய் பஜ்ஜிக்கும் ரெடி ஆகிட்டுருக்கு, பொரியலும் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது ரசத்தில் அந்த தக்காளி புளியில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு நல்லா கரைச்சிக்க போகிறேன். கொஞ்சம் புளி சாம்பாருக்கு எடுத்து வச்சுக்க போகிறேன். நல்லா கரைச்சி எடுத்துட்டு அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இந்த கேப்பில். ஸோ விசில் வந்தாச்சு. கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிட்டுருக்கு, பொரியலும் ரெடி ஆயாச்சு. பொரியலை இறக்கிட்டு ரசத்துக்கு தாளிச்சிக்கலாம். ஒரு விசில் போதும்னு சொன்னேன் பொரியலுக்கு. ஸோ எண்ணெய் போட்டு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் வெந்தயம் போட்டாச்சு. பெருங்காயம் போட்டு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணி, புளி தக்காளி கரைசல் இதில் விட்டாச்சு. இப்போ சாம்பாருக்கு ஒரு வாணலியில் வணக்கி விட்டுக்க போகிறேன். ஸோ அரைச்சி வச்ச சீரகம், மிளகு, பூண்டு எல்லாத்தையும் இதில் சேர்த்தி ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் ரசத்துக்கு ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், சொரக்காய் சாம்பார் வைக்கிறேன், அதனால் சொரக்காயும் அதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த சாம்பாருக்கு நான் தக்காளி சேர்த்த போகிறதில்ல, ஏன்னா சொரக்காய்ங்கிறதுனால புளி மட்டும் கரைச்சி விட்டுக்க போகிறேன். ஸோ சாம்பாரும் ரெடி. இப்போ ரசம் ரெடி ஆகிட்டுருக்கு. கத்திரிக்காய் பஜ்ஜி ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. அந்த தண்ணியை வடிச்சிட்டு அதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ சாம்பாருக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த காய் வணக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காயை எடுத்து பருப்பில் சேர்த்தி தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக சாம்பார் தூள் போட்டு புளியும் நல்லா கரைச்சி விட்டுக்க போகிறேன். ஸோ கொத்தமல்லி இலை எல்லாம் போட்டாச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு, ஸோ சொரக்காய் எப்பயும் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்குங்கிறதுனால புளி கொஞ்சம் தூக்கலாக போட்டோம்னா நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு. ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு உப்பு போட்டு அதை மூடி வச்சுக்க போகிறேன். சாம்பாரும் ரெடி ஆகிடும், மீன்வெயில் ரசமும் ரெடி ஆகிடும். ஸோ ஏற்கனவே நம்மளோட பொரியலும் கத்திரிக்காய் பஜ்ஜியும் ரெடி ஆகிடுச்சு. சாம்பாருக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன், தண்ணி விட்டாச்சு. அவ்வளோதான், இது ஒரு 2 விசில் வரட்டும். ஸோ இப்போ ரசம் நல்லா பொங்கி வர ஸ்டேஜில் அதை மூடி வச்சு இறக்கிடலாம். பருப்பு ரசங்கிறதுனால அது இது பண்ண வேண்டாம், கொதிக்க வேண்டாம். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி ஸ்டவ்வையும் தொடச்சிட்டு செலவு டப்பாயும் எடுத்து தொடச்சி வச்சாச்சு. கத்திரிக்காய் பஜ்ஜி கடைஞ்சிக்க போகிறேன்.
ஸோ ரசம் பொங்கி வருது, மூடி வச்சு இறக்கிக்கலாம். பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். சாம்பார் ஆகிறதுக்குள்ளே தோசை விட்டுட்டா எல்லா வேலையும் முடிஞ்சுது. ஸோ ஸ்டவ்வும் அப்பப்போ தொடச்சிட்டதுனால கொஞ்சம் நீட்டாக தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்கை நம்ம சைட் பை சைடு முடிச்சிடலாம். இந்த கேப்பில் நான் எப்பயுமே தோசைக்கு எண்ணெய் இந்த மாதிரி சந்தன கிண்ணம் ஒன்று யூஸ் பண்ண வச்சுருந்தனால அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் மட்டும் எடுத்து எவ்வளோ தோசை விற்றுறமோ அதுக்கு அளவாக யூஸ் பண்ணிப்பேன். அதனால் ஒட்டுமொத்த எண்ணெயும் சீக்கிரமாக அழுக்காகாது. எண்ணெயும் அளவாக யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லன்ச் ரெடி ஆகிடும். நீங்களும் இதில் இருக்க சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், சாம்பார் கத்திரிக்காய் பஜ்ஜி பொடியோட தோசை ரெடி, சாம்பார் ரெடி லஞ்சுக்கு. ரசம் பொரியல் எல்லாமே குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ஒரு ஆர்டராக ஒர்க்கு பண்ணோம்னா சீக்கிரமாக எல்லா ஒர்க்கும் முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.